தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் தருஷ் தென்காசி 360 இருந்து. இன்னைக்கு நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்னா செங்கோட்டை பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா செங்கோட்டை ஸ்பெஷல் என்ன, செங்கோட்டை இங்க நம்ம குற்றாலம் தென்காசி சரௌண்டிங்ல இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னு தான் இங்க உள்ள மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போகலான்னு ஒரு ஐடியா. பார்க்கலாம் வாங்க. தாத்தா, இப்ப நம்ம செங்கோட்டை தென்காசி குற்றாலம் இந்த சரௌண்டிங்ல வந்து சாப்பிடுறதுக்கு ஒரு பெஸ்டான ஹோட்டல்னு என்ன சொல்லுவீங்க? சாப்பிடுறதுக்கு இங்க உள்ள ஹோட்டல்ல வந்து மாமி உடனே சாப்பிடுறதுக்கு இடம் கிடைக்கும். வேற எவ்வளவு விசேஷம் சாப்பாடுகள் கிடைக்கிறது கஷ்டம். சைவ உணவுன்னு பார்த்தா அங்கதான் இருக்கும். எங்க? மூகாம்பிகையா? மூகாம்பிகைல சைவ உணவு. என்ன? பிலால். பிலால் அங்க என்ன நல்லா இருக்கும்? பிலால்ல ரொட்டி. ரொட்டி. வேற பார்டர்ல வேற வேற எங்க செங்கோட்டையில ஃபேமஸ்னா நியாஸ். நியாஸ் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் அப்படினாங்க. அப்படிதானே? பிரியாணிக்கு வேற எது கடையில நல்லா இருக்குமா? இல்ல, இன்னொரு கடை உண்டு. அது வந்து இது காலையில அப்பத்துக்கு நல்லா இருக்கும். எந்த குப்பச்சி கடை? குப்பச்சி கடை எது பக்கம்? இந்த கீழ ஆஞ்சநேய கோயில் பக்கம் ஏத்தத்துல குப்பச்சி கடையா? பேரு எங்க அப்ப நல்லா இருக்கும். ஆமா, அப்ப நல்லா இருக்கும். ஏன்னா கடலை குருமா அப்பம் காலையில நல்லா இருக்கு. அப்படி இதுவரை இதுக்கு முன்னால இருந்துச்சு. இப்போ வந்து பேமஸா இருக்கிறது மூகாம்பின்னு சொல்றாங்க. மூகாம்பிகை அந்த சைவத்துக்கு நிறைய சைவத்துக்கு பேர் வாங்கினது பிள்ளைவாள். மூகாம்பி தான் இருக்கு. ஒரு நல்ல ஹோட்டல் கூட செங்கோட்டையில இல்ல. ஆமா ஆமா ஆமா. ரஹ்மத். வேற இத்தாலியன். இத்தாலியன் அது எங்க இருக்கு? அது வந்து மேல பஜார். மேல பஜார். வேற ஹோட்டல்? பிலால். பிலால். அல்ஃபா எல்லாமே செங்கோட்டை தான். இப்ப தென்காசி NSK அது எங்க இருக்குது? பார்டர்ல இருக்குது. இப்போ நீங்க நம்ம குற்றாலம் போனீங்கன்னா குற்றாலத்துல வேலை எதுவும் ஞாபகம் தெரியல. குற்றாலத்துல AM to PM ஒரு கடை. அந்த கடை நல்லா இருக்கும். செங்கோட்டையில வந்து வழிபாட்டு தலங்கள் ஃபேமஸ்னா என்னது? செங்கோட்டை சரௌண்டிங். செங்கோட்டை சரௌண்டிங் பாத்தீங்கன்னா மெயின் நம்ம வண்டிமலைச்சம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவன் கோயில் நம்ம அக்ரகாரத்துல அது ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும். சிவராத்திரிக்கு இது எல்லாமே. இந்த மலையாள சம்மன் கோயில் இது எங்க திருமலை கோயில். திருமலை கோயில் இங்க கிருஷ்ணன் கோயில். அது எங்க இருக்குது? அக்ரகாரம். கிருஷ்ணன் கோயில் இருக்குது. இது சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில் எந்த சிவன் கோயில்? எல்லா சிவனும் உள்ள இருக்கும், லிங்கம் இருக்கும். வேற பாத்தீங்கன்னா மசூதி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, பெரிய பள்ளிவாசல் இங்க அது வந்து கொஞ்சம் நம்ம ஏரியால கொஞ்சம் பெருசு. வேற கோயில் பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கலாம் பார்டர் தீபாட்சியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அது இப்ப இடையில தான் கோயில் கூட முடிச்சு. அதுவும் நல்ல ஃபேமஸா நடக்கும். இங்க நல்ல ஃபேமஸா நடக்கும். நித்திய கல்யாணி கோவில். நித்திய கல்யாணி கோவில் அந்த சிவன் கோயில் நாங்களா? அதுவா? அது பக்கத்துல. அடுத்து அந்த சிவன் கோவில், பெருமாள் கோவில். வேற இங்க ஹனுமான் கோவில். அது யாருமே சொல்லல. இந்த இடத்துல தான் பக்கத்துல. வேற பெரிய கோவில்னா இதுதான். அவ்வளவுதான். அடுத்து இங்க கிருஷ்ணன் கோவில். வள்ளத்துல பள்ளிவாசல் இருக்கு. வள்ளத்துல இருக்க பள்ளிவாசல் பெரிய காட்டு பள்ளிவாசல். அது ரொம்ப காட்டு பள்ளிவாசல் அங்க நம்ம குண்டாறு டேம் போற வழியில இருக்க அது பெரிய பள்ளிவாசலா இருக்கும். என்ன காட்டு பள்ளிவாசல்? அதே போல இப்ப கிறிஸ்டின் கோயில் தான். கிறிஸ்டின் கோயில்ல இங்க ஒரு ஏஜி சர்ச் இருக்கு புளியர ரோட்ல. இந்த CSI நிறைய. என்ன ஆனந்த ட்ரக்ல ஒரு சர்ச் இருக்கு. அந்த பக்கம் வழிபாட்டுறாங்க. தென்காசி கோயில் தான் தென்காசி இங்க திருமலை கோயில். திருமலை கோயிலுக்கு இதுல போனா போதும். உங்க பஸ் இருக்கு. திருமலை போனா கோயிலே கொண்டு விட்டுருவாங்க. அது அங்க ஃபேமஸான கோயில் எல்லாம். திருமலை கோயில் இருக்கு, ஃபேமஸா இருக்கு. சிவன் கோயில் தென்காசியில. இங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு மட்டும் சில இடம் வந்து குறிப்பிட்ட இடம் தெரியும். நம்ம ஊரு அதிகமாவே என்னன்னா சுற்றுலா தலங்கள் தான். சரியா? நிறைய வெளியூர் டூரிஸ்ட் தான் வருவாங்க. குறிப்பிட்ட இடம் வந்து என்னன்னா லோக்கல் பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துக்கு போய் குளிச்சா, அந்த ஆத்துல போய் இந்த இடத்துல குளிச்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்ற இடம் இருக்கா? பசங்களா போவீங்களா? பசங்களா இல்ல, நிறைய பேர் இந்த தெக்க வல்லரோட கனெக்ட் பண்ணதுல ஒரு ஆறு இருக்கு. நிறைய இருக்கு. மரச்சஞ்சாறு, சொல்லமலாறு அந்த சைடு, படி ஒயின்ஷாப் சைடு. எங்க வல்லூர் ஜாயின் பண்ணதுல அந்த வம்பளம் கோடி ஜாயின் பண்ணதுல இங்க செங்கோட்டையில இருந்து ஜாயின் பண்ணதுல அதுல வந்து அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சீவனல்லூர்ல ஒரு இடம் இருக்கு. சீவனல்லூர்ல ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பிளேஸ் நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு. அந்த அம்மையார் ஊற்று அங்க நல்லா இருக்கும். சுப்பிரமணியபுரத்துல என்ன இருக்கு? ஒரு ஆறு எப்படி சொல்ல, ஒரு பாக்ஸ் மாதிரி கெட்டி அதுக்குள்ள தண்ணியா நிறைய இருக்கும். ப்ளூ கலர்ல இருக்கும். சிவனல்லூரா? அம்மையார் ஊற்று அப்படிமாங்க. அந்த இடத்தையா சொல்லுவீங்க? குற்றாலம் வேற. இங்க அடவிநயினார் காடு குளிக்கும். அடவிநயினார் டேம். இங்க குண்டாறு டேம். இப்போ அதே போல என்டர்டைன்மெண்ட்க்கு இப்ப சென்னை சைடு எல்லாம் சினிமா தியேட்டர் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம செங்கோட்டை மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்னா செங்கோட்டை மக்கள் விளையாட்டு தான். பசங்களை பொறுத்தளவு பார்க்கு, வாலிபால், கிரிக்கெட்
கபடி இங்க பார்க் மாதிரி எங்கேயுமே கிடையாது. நாங்க வாலிபால் கிட்டத்தட்ட எங்களுக்குமே சின்ன பக்கத்துல வயசுல இருந்து விளையாண்டுட்டு இருக்கோம். எல்லாருமே விளையாண்டுட்டு தான் இருக்கோம். அதிகமா பாக்குற தொழில் அப்படின்னா காய்கறி கடை, காய்கறி கடை, பெட்டி கடை. ம். பீடி கடை அவ்வளவு கிடையாது, பெட்டி கடை. ம். 2 ஒயின் ஷாப் இருக்கு. அதான் அதுதான் மாட்டுதாங்க. 2 இன்னும் மாட்டுதாங்க. ஐயோ டீ கடை. வருமானத்துக்கு எல்லா தொழிலுமே இருக்கு. செங்கோட்டையை பொறுத்தளவு எல்லா தொழிலுமே ஓடதான் செய்யுது வருமானத்துக்கு. அத மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலா எல்லாருமே இந்த கூலி வேலை போறவங்க தான். கூலி வேலை, தினக்கூலி மாதிரி தான். அதுல நல்ல எல்லா வேலையுமே இருக்கு. பொதுவா விவசாயம் இருக்கு. அங்கிட்டு பாத்தீங்கன்னா விவசாயம், இங்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த கொள்ளு பற்ற, தச்சு பற்ற. ஆமா, கொள்ளு வேலை, அந்த அருவா கத்தி. ஆமா, அந்த டேனிங்ல அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா. தொழில் இங்க என்ன தொழில் இருக்குங்க? தொழில் வந்து இல்ல அது இப்போ வாழ்வாதாரத்துக்கு பாப்பாங்களா? அப்ப எங்க ஊர் சைடு கடையும் சைடு என்னன்னா செங்கச்சூளை அதிகமா இருக்கும். இங்க அதெல்லாம் இல்ல அது வாழ்வாதாரத்துக்கு அதிகமா செங்கச்சூளை எல்லாம் கிடையாது. அவன் ஏதாவது கிடைக்க வேலை ஹோட்டல் தினக்கூலி வெளியில போய் தினக்கூலி வேலை பார்க்கறதான் செய்வாங்க. இப்ப வந்து என்னன்னா வாசுதேவநல்லூர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அமைதிக்கு பேர் போன ஊர் எங்க ஊர் அப்படின்னு ஒரு தாத்தா சொன்னாங்க. கடையநல்லூர் வந்து என்னன்னா நாங்க ஒற்றுமையா வாழ்றது. அதே போல செங்கோட்டையை வந்து ஒரு லைன்ல சொல்லலாம்னா என்ன சொல்லலாம்? செங்கோட்டையிலும் ஒற்றுமையா தானே இருக்காங்க. ஒற்றுமையா எல்லாருமே இப்ப நம்ம தாத்தா அங்க ஒரு தாத்தா நாங்க இயற்கையோட ஒன்றி போற ஊர் அப்படின்னாங்க. நீங்க சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நாங்க சொல்றதா இருந்தா எங்களுக்குள்ள வந்து செங்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா நட்பு தான். எல்லாருமே நட்பு தான். அப்ப வந்து நட்புக்கு பேர் போன ஊர் நட்புக்கு பேர் போன ஊர் வந்து செங்கோட்டை. யாரையுமே மேல கீழே அப்படி பாக்கவே கிடையாது. நட்புக்கு போன ஊர்னா எங்க செங்கோட்டை. எல்லாத்துலயும் சகஜமா பழகிறது. இங்க வந்து உங்களுக்கு செங்கோட்டையில வந்து ஒரு தாத்தாட்ட கேட்டதுக்கு நாங்க இயற்கையோட ஒன்றி போற ஊர்னாங்க. அந்த அண்ணன் வந்து நட்புக்கு பேர் போன ஊர்னாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்குன்னா செங்கோட்டை அப்படின்னா உண்மையில என்ன சொல்லலாம்? செங்கோட்டைனா சொர்க்கம். செங்கோட்டைனா சொர்க்கம். செங்கோட்டைனா சொர்க்கம். ஆமா. என்ன வேற ஊருக்கே போத்தோம். நம்ம ஊர்ல இருந்து ஜாலியா இங்க இருந்து பசங்க கூட விளையாண்டு. சென்னை போனா தண்ணி கிடைக்காது. நம்ம ஊர்ல அந்த பிரச்சனையே கிடையாது. சம்பாதிக்கலாம், உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். சொல்லுங்க. என்னது செங்கோட்டை? செங்கோட்டை நல்ல ஊர் தான். நல்ல ஊர் தான். எல்லா ஊருமே நல்ல ஊர் தான். இப்ப நம்ம செங்கோட்டையில ஃபேமஸான விஷயங்களை பத்தி தான் கேட்க போறோம். ஆமா. செங்கோட்டைக்கு ஃபேமஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் நீங்க? செங்கோட்டையில ஃபேமஸ் எதுவும் கிடையாது. நம்ம நகராட்சியில ஒர்க் பண்றோம். மத்தபடி இதுல ஒண்ணு இந்த செங்கோட்டையில எந்த ஃபேமஸ் எதுவுமே இல்ல. என்ன தாத்தா அப்படி சொல்றீங்க? இங்க அந்த பூங்கா ஒண்ணுதான் ஃபேமஸ். ஆமா. இப்போ என்னன்னா சாப்பாடுக்கு இங்க ஃபேமஸ் அப்படி தெரியலமா. தெரியல. உங்களுக்கு இந்த ஊரே இல்லையா? நமக்கு இந்த ஊரு தான். சாப்பாடெல்லாம் எந்த கடையில எல்லா கடையும் நல்லா தான் இருக்கும். பெரும்பாலும் பொதுவா சொல்லிட்டு போயிருவோம். பொதுவா சொல்லிடுவோம். நம்ம குளிக்கிறதுக்கு போற இடம் தெரியல. ஏமா நாங்க வந்து இங்க வேலை பாக்குறதுனால நான் எங்க வெளியே போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் இருக்காது. நம்ம வெளியூர் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இடம் மட்டும் சொல்லுங்க. குற்றாலம் இந்த கண்டுபிடிப்பு டேம். ஆமா, இதுதான் இருக்கு. வேற மத்தபடி ஒடுக்கெடுக்கணும் அதெல்லாம் ஆடலாம். அதிகமா அவங்க ஆற சொல்றாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. குளிக்கிறதுக்கு ஃபால்ஸ் மாதிரி இங்க கிடையாது. செங்கோட்டை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. ஆமா. அப்போ வந்து கோயில் ஃபேமஸான கோயில் சிவன் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு. பெருமாள் கோயில், சிவன் கோயில் நல்ல பெரிய கோயில் தான். மத்தபடி இப்ப பாத்தீங்கன்னா 2 தம்பியும் உங்களுக்காண்டி ஒரு பாட்டு படிக்க போறாங்களாம். படிங்க தம்பி. Butterfly, but now we are going to sing butterfly song. ஃபர்ஸ்ட் இருந்து என்ன பட்டர்ஃப்ளை சாங் படிக்கீங்க? ஃபர்ஸ்ட் இருந்து. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. Now we are going to sing butterfly songs. Butterfly, where are you going? Out in my garden, dancing. Pretty butterfly, lovely butterfly. Thank you. நல்லா இருக்கு. ஓகே மக்கள், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்க செங்கோட்டை மக்கள்கிட்ட நிறையவே இங்க செங்கோட்டை ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்க மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசினாங்க. ஒருவேளை அது பார்க்ல இருந்து பேசினதுனாலே அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்டே சொன்னது போக போக என்னன்னா நம்ம மக்கள் ஆர்வமா இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படின்னா இங்க நிறைய பேர் இன்டர்வியூ அவங்களாவே வந்து ஆர்வமா கொடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த பார்க்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. பொதுவாவே ஒரு பார்க் அப்படின்னா ஊஞ்சலா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு சர்க்கஸா இருக்கட்டும், பெரியவங்களும் இருந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லாம சின்ன பசங்க மட்டும் தான் விளையாடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அதனால இந்த பார்க் வந்து பார்க்க ரொம்ப நீட்டா இருந்தது. அது பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது. அதை சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை, see you, take care மக்களே. பை.
எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எனக்கும் புரியல. அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்